எப்போ வந்தீங்க எல்லாரும்? எப்படி இருக்கு கும்பாபிஷேகம்? எங்க ஊரு திருவிழான்னா ரொம்ப என்ன சொல்றது, சந்தோஷத்தை வெளிக்காட்டவே முடியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. எப்போ ஆமா 3:30 மணிக்கு வந்தோம். ஒவ்வொருத்தர சொல்லுங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீங்களே கோயில்ல சேவை செஞ்சீங்க. எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க உங்க டீம்? நாங்க எங்க டீம்ல இருந்து ஒரு 30 பேர் இங்க இருக்கோம். அம்பாள் சன்னதி, சுவாமி சன்னதியில இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. பிரிச்சு விட்டுருக்காங்க. சேவை செஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அம்பாள் ஆமா, இதுவே ஒரு பெரும் வாழ்நாள் பாக்கியம். கண்டிப்பா நாங்க கோபுரம் எல்லாம் பெருக்கி மேல் தளமெல்லாம் பெருக்கிற வேலையெல்லாம் எங்களுக்கு தான். தூய்மை பணியாளர்களாக நாங்கள் சேவை செஞ்சோம் 1 வாரமா. அப்புறம் அந்த பூர்ணாகதிக்கு சாமான்லாம் தட்டு எடுக்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு மாலையை கொண்டு போகிற ஊர்வலத்திலேருந்து ஆரம்பித்து எங்கள் திருவிழா 10 நாளாக நடக்கிற மாதிரி இருக்குது. உற்சவம் மாதிரி இருக்குது எங்களுக்கு. கும்பாபிஷேகம் திரும்ப எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். வாழ்நாளில் எங்கள் வீட்டு கிரகபிரவேச மாதிரி இருக்கு. எங்களோட ஒன்றாக இணைந்திருக்கு. இந்த கும்பகோணத்துல பிறந்ததுக்கு ஒரு பெருமையா இருக்கு. இந்த ஊருக்கு வந்ததுலயும் அது ஒரு பெருமையா இருக்கு. 10 நாளா வீட்டுல நாங்க ஒழுங்கா காரியம் எந்த வேலையும் செய்யல. கும்பேஸ்வரம் கோயிலே தான் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்றோம். பாக்கியம், பரம பாக்கியம்.